awaiting our Lord's coming. நம்முடைய கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆவலுடன் காத்திருக்கிறோம். This has been our focus all of this year from the beginning of the year. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த வருஷம் முழுவதும் இதுதான் நம்முடைய கற்பொருளா இருக்கிறது. Amen. Amen. Today, on the as the fourth part of this series, we are going to see what are we waiting for. இந்த தொடர்ச்சியின் நான்காவது பாகமாக நாம் எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். On the New Year's Day this year, we focused on the verse Philippians 3:20. But we are citizens of heaven, where the Lord Jesus Christ lives, and we are eagerly waiting for him to return as our Savior. இந்த வருஷத்தின் புத்தாண்டு தினத்திலே திறவுகோல் வசனமாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் மையமாக கொண்டு தியானித்தோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Too often when Bible teachers, including myself, talk about the end times and the second coming of Jesus, we focus on what is going to happen before Jesus comes back to this earth. பெரும்பாலும் நானும் உட்படத்தான் இந்த வேதாகம போதகர்கள் கடைசி கால சம்பவங்களாகட்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக என்ன நடக்க போகிறது என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். And then what happens to us and the rest of the universe after Jesus comes back to earth is normally a very quick summary. இயேசு கிறிஸ்து திரும்பி வந்த பிறகு நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன நடக்கிறது என்பது அது பொதுவாக ஒரு சுருக்கமான ஒரு காரியம். I think that the Holy Spirit gave us this theme this year, eagerly awaiting, even when we had a little idea that he is going to teach us about heaven and eternity in a much deeper way this year. இந்த வருஷம் பரலோகத்தை குறித்தும் நம்முடைய நித்தியமாய் நாம் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் பரிசுத்த ஆவியானவர் கற்பிக்க போகிறார் என்கிற எண்ணம் நமக்கு குறைவாக இருந்த பொழுதிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஆவலுடன் காத்திருப்பது என்கிற அந்த கருப்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். So when our theme for the year is eagerly awaiting, we really need to think of a lot about what is it that we are waiting for. ஆகையால் இந்த ஆண்டு நம்முடைய கருப்பொருள் ஆவலுடன் காத்திருக்கிறது என்ற கருப்பொருளாக இருக்கிறபடியால் நாம் எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். If we do not fully comprehend what the Bible teaches us about our eternal future and about our eternal home called heaven, then how can we eagerly await? Do you see my point? பரலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எதிர்கால நித்தியத்தை பற்றி, நம்முடைய அந்த நித்திய வீட்டை பற்றி வேதம் நமக்கு கற்பிக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படி ஆவலுடன் காத்து கொண்டிருக்க முடியும்? என்னுடைய அந்த நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். Can I ask a sister to take 2 Peter 3rd chapter verses 11 to 13. 2 Peter 3rd chapter 11 to 13. Can I ask a sister to read? 2 பேதுரு 3வது அதிகாரம் 11லிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒரு சகோதரி எடுத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் எப்படிப்பட்ட பரிசு நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நான் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். Amen. Amen.
Actually, I don't think we really understand this kind of verses, what Peter talks about and many other apostles talk about. He says on the day of God, when Jesus comes, the heavens will be set on fire and dissolved, and the heavenly bodies will melt as they burn. பேதுரு அல்லது இது மற்ற அப்போஸ்தலர்களும் சொல்லக்கூடிய இந்த வேத வசனங்களை குறித்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. பேதுரு சொல்கிறார், அந்த கடைசி நாளிலே அந்த வானங்களும் பூதலங்களும் வெந்து எரிந்து அழிந்து போகும் என்று தெளிவாக சொல்கிறார். So I want you to please think about these verses, not just casually say. In Tamil it says Bhudangal. Bhudangal is a very wrong translation. It is actually heavenly bodies. What you see in the heavens, stars and the moon and sun, all these things, heavenly bodies will melt. They will burn. ஆகையால் இந்த இப்படிப்பட்ட அந்த வருகையை குறித்து சொல்லப்பட்ட கடைசி நாட்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து அந்த வேத வசனங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை குறித்து அதிகமாய் சிந்திக்க வேண்டும் என்று நான் எல்லாரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழில் இந்த வேத பகுதியில் பூதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பல்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம் அந்த 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 பிரபஞ்சத்தில் காணக்கூடிய சூரிய சந்திர நட்சத்திர கோளங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து குறிப்பிடக்கூடிய ஒரு காரியம். இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே வெந்து அழிந்து எரிந்து போகும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. Can I ask a brother to turn to Hebrews 11th chapter and read verses 9 and 10? ஒரு சகோதரன் எபிரேயர் 11வது அதிகாரம் 9, 10வது வசனங்களை எடுத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே தங்கியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். Amen. Amen. Abraham was looking forward to the city that has foundation, whose designer and builder is God. ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு அஸ்திபாரம் உள்ள நிலையான நகருக்காக காத்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். Amen. And if you go on down to verse 16, you can actually go home and read 13 onwards. But if you read verse 16, it says, but as it is, I mean, all our heroes of faith, they desire a better country, that is a heavenly one. Therefore, God is not ashamed to be called their God, for he has prepared for them a city. நாம் அதை தொடர்ந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் அது பிறகு நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அந்த விசுவாச வீரர்கள் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் நாடினார்கள், விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். Amen. So Abraham was looking for a better house. They were looking for a better country, and God was preparing them a better city here on earth. விசுவாசத்தின் அந்த மாவீரர்கள் ஒரு மேன்மையான நாட்டை, ஒரு பரலோக தேசத்தை இந்த பூமியில் உருவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். And it was this understanding about better country that made Abraham, Isaac, Jacob and others to desire it, and at the same time become strangers on this land, on this earth. And how about you and me? ஆபிரகாமை போன்ற இந்த விசுவாச வீரர்கள் ஒரு மேன்மையான நாட்டை அவர்கள் பற்றிய அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் தான் அவர்களை அந்த மேன்மையான நாட்டை விரும்ப வைத்தது, தேட வைத்தது. அதே நேரத்தில் அந்த அந்த தேசத்தை குறித்த அந்த புரிதல் தான் இந்த பூமியில் அவர்களை அந்நியராகவும் பரதேசிகளாகவும்
மாற வைத்தது, வாழ வைத்தது. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய நிலைமை எந்த விதத்தில் இருக்கிறது? Do we know how better is the heaven we are heading to? நானும் நீங்களும் போகவிருக்கக்கூடிய அந்த பரலோகம் எவ்வளவு மேன்மையானது என்பது நமக்கு தெரியுமா? How much do we know about heaven? How much we think about heaven? பரலோகத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு தெரியும்? பரலோகத்தை குறித்து நாம் எவ்வளவாய் சிந்திக்கிறோம்? அதை குறித்து தியானிக்கிறோம்? Jesus talked so much about thinking about heaven, working for heaven, and hoping in the heavenly kingdom. பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கவும், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வேலை செய்யவும், பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். That was his personal passion and purpose while he was on this earth. இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட ஆர்வம், அவருடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருந்தது. And he wanted the same from all of us, all of his disciples. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களாகிய நம் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறார். Seek ye first the kingdom of God, Jesus started preaching. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் போதித்த காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். He said, don't store up treasures here on earth, store your treasures in heaven. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்களை இந்த பூமியில் சேர்த்து வைக்காதிருங்கள், உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். Dearly beloved, let me put it to you very emphatically. The more you and I think, more we confess, more we hope, and more we work for our eternal kingdom, the less we will have desires set on earth, and the less we will struggle with the lust of the flesh, lust of the eyes, and pride of life. ஆமென். எனக்கு அன்பான சகோதரிகளே, நான் மிகவும் வலியுறுத்தி உறுதியாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நித்திய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ, உழைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினை கூட இருக்கக்கூடிய அந்த போராட்டம் குறைவாக இருக்கும். And the less you will have desires set on earth. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் உங்களுடைய ஆர்வம் குறைவாக இருக்கும். The more your purpose in life, your passions and practices will be aligned with that of Jesus Christ. எந்த அளவுக்கு நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறோமோ, உழைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய நோக்கம், உணர்வுகள், நம்முடைய செயல்பாடுகள் அவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உணர்வுகளோடு செயல்பாடுகளோடு இசைந்ததாக இருக்கும். On the other hand, the less you think about heaven, the more worldly you will be. ஆனால் மறுபக்கம், எந்த அளவு நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து குறைவாக நினைக்கிறீர்களோ, தியானிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உலக பிரகாரமாக நீங்கள் இருப்பீர்கள். அதிகமாக உலகத்தை பத்தி யோசிப்போம். எந்த அளவுக்கு குறைச்சலா நம்ம பரலோகத்தை யோசிக்கிறோமோ, அதே அளவுக்கு அதிகமாக நம்ம உலகத்தின் காரியங்களை யோசிப்போம். ஆமென். You see, Christianity, our prayers, our hope, our daily prayers have just become about our job, our family, what do we eat, what do we drink, our health, all these things. That's what our prayer life is surrounded by. பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எண்ணத்தை குறிப்போம், இன்றைக்கு என்ன எனக்கு கிடைக்கும், அல்லது இந்த வேலையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, இதை சுற்றியே நம்முடைய ஜெபமும் ஜெப வாழ்க்கையும் இருக்கிறதே நாம் அப்படியாக இருக்கிறோம். Brothers and sisters, that is not why Jesus came to this earth. அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் அது அல்ல. That is not what he taught. இயேசு கிறிஸ்து போதித்தது அது அல்ல. That is not why he died on the cross and he rose again. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் அது அல்ல. So
when I say, are you eagerly, are you actually looking forward to heaven? Now, some of us, because of our Indian culture or Hindu culture, there may be some superstitions about thinking or not thinking about our end of journey on earth and about our eternal destiny. இந்து மதத்திலும் இந்து கலாச்சாரத்திலும் பூமியில் நம்முடைய பயணத்தின் முடிவை பற்றி சிந்திக்காதது பற்றியும் நம்முடைய நித்திய வாழ்வை பற்றியும் சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதை பத்தி நினைக்காதன்னு சொல்லிடுவாங்க. மரணத்தை பத்தி வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. That's in our culture, but that is totally contrary to the New Testament and gospel teaching. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதும் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் உட்பட்டதுமான காரியம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் புதிய ஏற்பாட்டிற்கும் சுவிசேஷ போதனைகளுக்கும் மிகவும் முரண்பாடான காரியம். I'm not saying that you should be resigned to death, or you should be fatalistic, or have a weird focus on death and things like that. Rather, just like our faith heroes of Hebrew 11th chapter, we must be looking forward to our eternal country, desire the better country, and seeking our homeland. நான் இதை வைத்து நாம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் மரணத்தை விட்டு விலகினவர்களாக வேண்டும், அல்லது விசித்திரமானவர்களாக, அல்லது நம்முடைய விதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக எபிரேயர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசுவாச வீரர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படிப்பட்டவர்கள் அவர்களை போல நாமும் நம்முடைய நித்திய தேசத்தை எதிர்நோக்க வேண்டும், மேன்மையான நாட்டை நாம் விரும்ப வேண்டும், நம்முடைய தாயகத்தை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். If I give an illustration from what we Gulf Indians normally do, maybe that could help. இந்த காரியத்தை விளக்கும்படியாக இந்த வளைகுடா நாட்டிலே நாம் இருக்கக்கூடிய நம்மை பொறுத்து பொதுவாக நாம் ஈடுபடக்கூடிய காரியத்தை குறித்து நான் சொல்லுவேனானால் உதாரணமாக அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Many of us Indians, whether you are from Kerala or Tamil Nadu or wherever, when we come to the Gulf, many of us dream about and work on building a house back in our native place, in our homeland. நாம் இந்தியாவிலிருந்து வரும்பொழுது அது கேரளாவிலிருந்து ஆகட்டும், தமிழ்நாட்டிலிருந்து ஆகட்டும், எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் கூட நம்மில் பலர் நம்முடைய சொந்தமான இடத்திலே நம்முடைய வீட்டு நிலத்தில் ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் கனவு வைத்துக் கொள்கிறோம். வந்த உடனே ஏதாவது கடன் எடுத்திருந்தா கடன் அடைக்கணும். அடுத்த கனவு கடன் அடைச்ச உடனே புது கடனை வாங்கி ஊர்ல வீடு கட்டணும். இதுதான் நம்ம கனவு. And in Abu Dhabi or in Dubai or in the Gulf, we may choose to live in a small room or a shared apartment, live a very simple life, just live with a kubus, and but save every dirham to build our own dream home back in our village or town. இந்த இடத்தில் நாம் தங்கக்கூடிய இந்த வளைகுடா நாட்டில், அது அபுதாபியா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் வாழும்போது மிகவும் சிறிய ஒரு அறையில் நாம் வாழ விரும்புகிறோம், எளிமையான வாழ்க்கையை வாழ நாம் முடிவு செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு நாளும் சேமித்து நம்முடைய சொந்தமாக நாம் கனவில் வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று நாம் அதிகமாக வாஞ்சிக்கிறோம். And whenever we get a chance to go back for holidays to our home, we take things to furnish our home, to decorate our home that we are building. Some people take AC unit, kitchen cabinets, curtains, tables, even wires, plugs, all kinds of stuff. அதோடு கூட எப்பொழுதெல்லாம் நமக்கு விடுமுறைக்கு நம்ம ஊருக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இந்த கட்டிய அந்த வீட்டை அலங்கரிக்கும்படியாக, அதை நிரப்பும்படியாக அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை, அது ஏசி ஆகட்டும், சிலர் சமையலறைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போகிறார்கள், திரைச்சீலைகளை வாங்கி கொண்டு போகிறார்கள், மேஜைகள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். I myself have seen
some of our brothers and sisters who live here in very small sharing apartments or rooms in Abu Dhabi, they have built very nice and big homes back in their town. நானே பார்த்திருக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட இந்த சிறிய அறைகளில் சின்ன அந்த குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொந்த ஊரில் மிகவும் அருமையானதும் மாளிகை போன்ற பெரிய வீடுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். I mean, it is whether it's right or not, I don't know. You spend your family life, your youth, and first 30-40 years of your life here in so much struggle, and only to save for a very old age to big home. But that's not the point. The point is this: most of us know how to plan, save, and build for the future somewhere else with leading a sacrificial life right now, right here. என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, இது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தோடு சின்ன சின்ன பிள்ளைகளோடு கூட, அதுவும் அவருடைய வாழ்க்கையின் முதல் விலையேறப்பட்ட அந்த 30 வருஷங்கள் வாழ்க்கையை சரியாக அனுபவிக்காமல் மிகவும் வயதான காலத்தில் எப்பொழுதோ அவர்கள் தங்களுடைய பெரிய வீட்டிற்குள் கனவு வீட்டிற்குள் போய் வாழ்வதில் அதில் என்ன இன்பம் இருக்கக்கூடும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு முக்கியமான காரியம் அல்ல. முக்கியமான காரியம் என்னவென்றால், இப்போதே ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையுடன் எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுவது எப்படி என்பதை, அதற்காக சேமிப்பது எப்படி என்பதை, அதற்காக திட்டம் போடுவது கட்டுவது என்பதை குறித்து நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. And in that dream home, we may live only a few years in our old age. அது மாத்திரமல்ல, நாம் கனவு கண்டு கனவு வீடாக கட்டக்கூடிய அந்த வீட்டில் வயதான காலத்தில் ஒரு சில ஆண்டுகள் மாத்திரமே நாம் வாழக்கூடும். And we are spending so many years saving every bit of money for a few years in that home. ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு மாத்திரம் அங்க தங்கும்படியான ஒரு பெரிய மாளிகைக்காக நம்முடைய ஒவ்வொரு நாளும் பொக்கிஷங்களை சேர்த்து பாடுபட்டு வேதனை அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Can I ask you then, how much more we must plan, work, and save treasures for the eternal future, where we are going to live in the home forever and ever, right now with our lives? அப்படியானால் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அந்த நம் நித்திய காலமாக எதிர்காலத்திற்கான நாம் வாழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய நித்திய வீட்டுக்கு நாம் போகும் பொழுது அந்த எதிர்காலத்துக்கான பொக்கிஷங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் இன்னும் எவ்வளவாய் திட்டமிட வேண்டும், எவ்வளவாய் நாம் சேவிக்க வேண்டும், எவ்வளவாய் நாம் வேலை செய்ய வேண்டும். Amen. Do we think about that eternal home? அந்த நித்திய வீட்டை குறித்து நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்களா? Jesus said he is preparing a dwelling place or a home for you and me. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வீடு தான் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள சோஃபா செட்டு பெட் எல்லாம் அதை பத்தி சொல்லல ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக வீடு கட்டிட்டு இருக்காரு. பரலோகத்துல இருந்து கொண்டாடுவோம். பட் what goes inside that house, what you save on earth with your life for your eternal home, that is what you will furnish that home with. நீங்கள் நித்திய வீட்டிற்கு போகும்போது இந்த இடத்தில், இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவனம் பண்ணும்போது இந்த இடத்தில் என்னென்ன காரியங்களை சேமித்து வைக்கிறீர்களோ அந்த காரியங்களை வைத்து மாத்திரமே அந்த நித்திய வீட்டை நீங்கள் நிரப்புவீர்கள், அலங்காரம் செய்வீர்கள். A British theologian called J.C. Ryle said, I pity the man who never thinks about heaven. ஒரு ஜேசி ரயில் என்ற ஒரு பிரிட்டிஷ் இறையியலாளர் பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒருபோதும் சிந்திக்காத மனுஷனுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்று சொன்னார். Actually, we can say, I pity the man who never thinks accurately about heaven.
அவரோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் கூட பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருபோதும் துல்லியமாக சிந்திக்காத மனுஷனுக்காக பரிதாபப்படுகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். I think it is our inaccurate thinking, incorrect thinking that motivates us to think so little about heaven. நான் நினைக்கிறேன் இது நம்முடைய ஒரு தவறான சிந்தனை. இது பரலோக ராஜ்யத்தை குறித்து மிக குறைவாக சிந்திக்க தூண்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். சரியா சிந்திக்காதனால தான் குறைவாக சிந்திக்கிறோம். As we are begin to see in our Tuesday Bible study and for the next several weeks, the problem is not that the Bible does not tell us much about heaven. The problem is that we don't pay attention, including myself. We don't pay attention to what Bible tells us. அடுத்த பல வாரங்களில் தொடர்ந்து நாம் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிற காரியம் போல, பிரச்சனை என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்து வேதம் அதிகமாக நமக்கு சொல்லவில்லை என்பது அல்ல, வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் அது உண்மையான காரியம். So what we are seeing today is, what are we eagerly waiting for? இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்னவென்றால், நாம் எதற்காக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? If as a Christian you may ask me, brother, 1 Corinthians 2:9 says, no eye has seen, no ear has heard, no mind has conceived what God has prepared for those who love him. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற முறையில் சகோதரனே, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது என்று ஒருவேளை நினைக்கக்கூடும். So you can ask me, what are you going to explain about what is awaiting us in our eternity? How can we expect? அப்படியானால் நானும் நீங்களும் நித்தியத்தில் நமக்காக என்ன காத்திருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன விளக்கப் போகிறீர்கள்? நாம் எவ்வாறு எப்படி எதிர்பார்க்கலாம்? Here is my answer. You did not complete that verse. That verse completes like this, but God has revealed it to us by his Spirit. அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், நீங்கள் வசனத்தை முழுமையாக வாசித்து முடிக்கவில்லை. அந்த வசனம் எப்படி முடிகிறது என்றால், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். Hallelujah. Amen. அதனால கண்ணு காணல, காது கேட்கல, ஆனா ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். Amen. Amen. Hallelujah. God reveals otherwise undiscoverable truths to us. We better pay attention. Deuteronomy 29:29 says that secret things belong to the Lord our God, but the things that are revealed belong to us and to our children forever. கண்டுபிடிக்க முடியாத சத்தியங்களை, நமக்கு புரியாத அறியாத அந்த சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். உபாகமம் 29:29 சொல்கிறது, மறைவான இவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். So the Bible's substantial information about the world to come belongs to us and our children, and the Bible provides more information than most of us realize about heaven. வரவிருக்கக்கூடிய அந்த உலகத்தை பற்றி வேதத்தினுடைய அந்த கணிசமான தகவல்கள் நமக்கு சொந்தமானவைகள். அதுபோல பெரும்பாலான ஜனங்கள் உணர்ந்ததை விட வேதம் நமக்கு அதிகமான தகவல்களை நமக்கு கொடுக்கிறது. Dear brothers and sisters, God wants you and me to anticipate what awaits us in eternity. அன்பான சகோதரனே, சகோதரியே, நமக்கு நித்தியத்தில் என்ன காத்திருக்கிறது என்பதை குறித்து நாம் எதிர்பார்ப்போடு ஆவலுடன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். That's what Peter says in 2 Peter, as we read now in 3:13. According to his promise, we are waiting for new heavens and a new earth in which righteousness dwells.
இதைத்தான் நாம் வாசித்த 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் பேதுரு தெளிவாக சொல்கிறார், அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Amen. So I'm going to very quickly tell you about the present heaven and the future heaven. நாம் துரிதமாக உங்களுக்கு தற்போதைய பரலோக ராஜ்யம் அதோடு கூட எதிர்கால பரலோக ராஜ்யம் குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். If you come to Tuesday Bible study or if you watch it on YouTube, you will get more details. What we usually think of when we hear the word heaven is what theologians call as the intermediate heaven. நீங்கள் யூடியூபிலோ அல்லது செவ்வாய் பைபிள் ஸ்டுடியிலோ நீங்க கலந்து கொண்டு அதை பார்ப்பீர்களானால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் அதை குறித்து புரிந்து கொள்வீர்கள் வருகிற நாட்களில். பரலோகம் என்கிற அந்த வார்த்தையை கேட்கும் போது நாம் பொதுவாக நினைக்கிற காரியம் என்னவென்றால், இறையியலாளர்கள் இடைநிலை சொர்க்கம் என்று அழைக்கிற அந்த காரியத்தையே நாம் சிந்திக்கிறோம். For Christians, heaven is where we go when we die. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் நாம் மரிக்கும் போது நாம் போய் சேரக்கூடிய இடம்தான் சொர்க்கம் என்று நாம் சொல்கிறோம். But it is a place where we will live temporarily until our body is resurrected when Jesus comes. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்முடைய மரித்து போன பிறகு நாம் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பரலோகம். Our Christian believing family members, loved ones and friends who have died already, they are now in this present intermediate heaven. மரித்து போன நம்முடைய கிறிஸ்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அன்புக்குரியவர்கள் இந்த இடைநிலை பரலோகத்தில் தான் இருப்பார்கள். And when we the heaven we go to when we die is a place without suffering, but it is not a place where we will live forever. நாம் மரிக்கும் போது நாம் சொல்லக்கூடிய அந்த பரலோகம் துன்பம் இல்லாத வேதனை இல்லாத இடம். ஆனால் அது நாம் என்றென்றைக்கும் வாழக்கூடிய இடம் அல்ல. Our eternal home where God himself will come down to dwell among his people is called the new earth in Revelation 21:1. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல நம்முடைய நித்திய வீடு என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே குடியிருக்க ஒரு நாள் வரப்போகிறார். இது புதிய பூமி புதிய வானம் என்று அழைக்கப்படுகிறது. And somebody read Revelation 21:3. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். ஆமென். Amen. The word heaven means where God is dwelling. So the fact that he himself will come down to dwell with us on the new earth will make this place, the new earth, synonymous with heaven. பரலோகம் என்றால் அதனுடைய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதனுடைய சரியான விளக்கம் என்னவென்றால், தேவனுடைய பரலோகம் அது தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பதால் புதிய பூமியில் அவர் நம்முடன் வசிக்கும்படியாய் என்றென்றும் வசிக்கும்படியாய் வருவார் என்பது பரலோகத்துக்கு ஒத்ததாக இருக்கும். புதிய பூமியில ஆண்டவர் தேவன் நம்மோடு வந்து வசிக்க போகிறதுனால புதிய பூமி பரலோகம் ஆகிவிடும். So often we think of going to heaven as departing from our place into some angelic realm to live with God in his place. தேவனுடைய இடத்தில் தேவனோடு கூட நாம் வாழப்போகிறோம். நம்முடைய இடத்திலிருந்து ஒரு தேவதூத மண்டலத்திற்கு புறப்படுவதாக நாம் அதைத்தான் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்பதை பற்றி நாம் அதிகமாக நினைக்கிறோம். நம்ம பரலோகம் சொன்ன உடனே ப்ளூவா ஒரு கலர்ல போட்டுருவோம், ஸ்கைல வானத்துல போட்டுருவோம், அங்கதான் அதுக்கு அப்படியே மிதந்துகிட்டு இருக்க மாதிரி. But the Bible says is that ultimate eternal heaven, God will come down from his place to live with us in our place, the new earth. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது என்னவென்றால், முடிவாக பரலோகத்தில் தேவன் நம்முடைய இடமான
புதிய பூமியில் நம்மோடு கூட வாழும்படி அவருடைய இடத்திலிருந்து இறங்கி வருவார் என்று தெளிவாக கூறுகிறது. Amen. One of the names of Jesus Christ is Emmanuel. It means, it doesn't mean us with God. Emmanuel means God with us. Where will he be with us? On this new earth. இயேசு கிறிஸ்துனுடைய நாமங்களில் ஒரு நாமம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவனோடு நாம் என்று அர்த்தம் அல்ல. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். அவர் தேவன் நம்மோடு கூட எங்கே இருப்பார்? தேவன் புதிய பூமியில் நம்மோடு கூட நித்தியமாக இருப்பார். Amen. Many times we have heard this world is not our home. That's true, but it's only half truth. We should actually say this world, the earth as it is now under the curse, is not our home, but this earth, this world as it once was before sin and the curse, was our home, and this world, the earth as it one day will be delivered from sin and the curse, and it will be our home. இந்த உலகம் நம்முடையதல்ல என்று நாம் வாசித்திருக்கிறோம், சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அது ஒரு பாதி உண்மை. இந்த உலகம் இப்போது இருக்கக்கூடிய பூமி சாபத்துக்குட்பட்டிருக்கிறது, சபிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய வீடு அல்ல. அதை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி அறிக்கையிட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகம், இந்த பூமி ஒரு காலத்தில் சாபமும் பாவமும் நீங்கி நாம் பிரவேசிக்கும் முன்பு அது பாவமும் சாபமும் இல்லாமல் நம்முடைய வீடாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். இந்த உலகம் இந்த பூமி ஒரு நாள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சாபத்திற்கு நீங்களாகி மறுபடியும் நம்முடைய வீடாகும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். எல்லாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். Amen. Amen. Until then, if we die in the intermediate heaven, we will be with Christ and will be joyful, but it won't be our permanent home. We will be looking forward to our bodily resurrection, relocation to the new earth. And our loved ones who are also in the intermediate heavens, they won't go to this new earth before we get there. We will all go down together to this new earth to colonize. அந்த புதிய பூமி தோன்றுகிற வரைக்கும் அந்த இடைநிலை பரலோகத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட மகிழ்ச்சியாக இருப்போம். அது நம்முடைய நிரந்தர வீடாக இருக்காது. நம்முடைய சரீர உயிர்த்தெழுதலும் புதிய பூமிக்கு நாம் இடமாற்றம் செய்யப்படக்கூடிய அது வரைக்கும் நாம் எதிர்பார்த்து ஆவலோடு கூட அந்த இடத்தில் நாம் இளைப்பாறுவோம். நானும் நீங்களும் அந்த பூமிக்கு செல்லுவதற்கு முன்னதாக நம்முடைய அன்புக்குரியவர்கள், நம்முடைய உறவினர்கள் அந்த புதிய பூமிக்கு போக மாட்டார்கள். புதிய பூமியில் குடியேற நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நாம் போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள்ல வரப்போறோம் இந்த புதிய பூமியில. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட. On this new earth, we are told, as we read now, Revelation 22:3, no longer will there be any curse. The throne of God and of the Lamb will be in the city, and his servants will serve him. நாம் அந்த புதிய பூமியில் நாம் வாசித்தது போல நாம் எல்லாரும் அந்த இடத்தில் சந்தோஷமாக நிரந்தரமாக நிலைத்திருப்போம். அங்கே நமக்கு தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். Amen. God is the sovereign ruler, and all false god will be taken down. Satan will be eternally dethroned. People who reject Jesus Christ and God the Father will be eternally dethroned. God will be permanently enthroned on this earth. தேவன் அந்த இடத்தில் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருப்பார். பொய்யான தெய்வங்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாய் அகற்றப்படும். சாத்தான் அந்த இடத்திலிருந்து நித்தியமாக அகற்றப்படுவான். தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனை நிராகரிக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் நித்தியமாக அகற்றப்படுவார்கள். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் நிரந்தரமாக அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருந்து ராஜரிகம் செய்கிறவராயிருப்பார். The Lord's Prayer, which has been prayed billions of times over the last 20 centuries,
that Lord's Prayer will be dramatically answered. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. பல நூற்றாண்டுகளாக பல கோடி முறை பல ஜனங்களால் ஏறெடுக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்கிற அந்த ஜெபம் எல்லாம் ஆச்சரியமான விதத்தில் அது கேட்கப்பட்டு அதற்கு பதில் அளிக்கப்படுகிற ஒரு நாளாயிருக்கும். Amen. Amen. Men and women made righteous by the blood of Jesus Christ, they will be enthroned by God to reign over the earth from Eden. But they were one day dethroned. Man was dethroned by his own sin and Satan. But the mankind will be re-enthroned forever with God through Jesus Christ. Bible says in Revelation 22:5, and they will reign forever and ever. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுகப்பட்ட ஒவ்வொரு நபரும் இந்த பூமியை ஆட்சி செய்ய தேவனால் சிங்காசனம் அது செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பாவத்தினாலும் சாத்தானுடைய சதியினாலும் தூக்கி எறியப்பட்ட அந்த நீதி உள்ள தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட என்றென்றைக்கும் அரசாளுவார்கள். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவர்கள் சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார்கள். Amen. God's people will reign with him on the earth, not only for 1,000 years, but forever. As the angel said to Daniel in Daniel 7:18, the saints of the Most High will receive the kingdom and will possess it forever. Yes, forever and ever. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரோடு கூட இந்த பூமியில் 1000 வருஷங்கள் மாத்திரமல்ல, என்றென்றும் சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார்கள். இந்த பூமியின் ராஜ்யங்கள், பூமிக்குரிய ராஜ்யத்தை பற்றி தேவதூதர்கள் தானியேலோடு கூட சொன்னது போல, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பற்றி என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது அந்த நாளிலே நிறைவேறும். Amen. And Jesus Christ will become the unchallenged, absolute ruler of the universe, and Jesus will turn over to his Father the kingdom he has won by his blood. இயேசு கிறிஸ்து இந்த பிரபஞ்சத்தின் சவால் செய்யப்படாதவராக முழுமையானதுமான ஒரு ஆட்சியாளராக அவர் மாறுவார். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தாம் வெற்றி பெற்ற அந்த தன்னுடைய ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்படைப்பார். And all redeemed human beings will be God's unchallenged, delegated rulers of the new earth. God and humanity will live together in eternal happiness, forever deepening their relationship as the glory of God permeates every aspect of this new creation. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் புதிய பூமியில் தேவனுடைய சவால் செய்யப்படாத ஒப்படைக்கப்பட்டதுமான ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய மகிமை புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஊடுருவி வருவதால் தேவனும் மனுக்குலமும் நித்திய மகிழ்ச்சியில் ஒன்றாக வாழ்வார்கள். அவர்கள் தங்கள் உறவுகளை எப்போதும் ஆழமாக்குவார்கள். Amen. Amen. According to the Bible, brothers and sisters, God's people, you and me, will reign over a resurrected universe, centered on a resurrected earth, with a resurrected Jerusalem, the new Jerusalem as its capital city. ஆகையால் சகோதரனே சகோதரியே, வேதம் நமக்கு சொல்கிறதுபடி தேவனுடைய ஜனங்கள் புதுப்பிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆளுகை செய்வார்கள். புதுப்பிக்கப்பட்ட அந்த பூமியை மையமாக கொண்டு புதுப்பிக்கப்பட்ட எருசலேம் அதற்கு தலைநகரமாக இருக்கும். If you carefully read Revelation 21 and 10-2 and many other passages of the Bible, you will discover that we will eat, drink, work, worship, learn, travel, and experience many of the things we actually do even now. வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 22வது அதிகாரமும் அதே போல வேதத்தின் இன்னும் அநேக பகுதிகளை நீங்கள் கவனமாக படித்தால் நாம் இப்பொழுது செய்கிற அந்த புசிப்பு, குடிப்பு, வேலை செய்தல், ஆராதனை, கற்றுக்கொள்வது, பிரயாணம் போகிற இது போன்ற பல விஷயங்களை நாம் இங்கே அனுபவிப்போம் என்பதை நீங்கள் சரியாக கண்டுபிடிப்பீர்கள். Amen. Amen.
And in the Bible, you see nations will be there on the new earth. That suggests that civilizations will be resurrected, including human cultures with distinctive ethnic traits. Because the Bible says in Revelation 22:1 and 2, in the middle of the city will be the tree of life, just as physical as it was in Eden, and we will eat a wide variety of fruits. புதிய பூமியில் தேசங்கள் பற்றிய குறிப்புகள் தன்னிகரற்றதும் தனித்துவமான இனப்பண்புகளை கொண்ட மனித கலாச்சாரங்கள் உட்பட நாகரிகங்கள் புதுப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நமக்கு சொல்கிறது என்னவென்றால், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். Amen, amen, hallelujah. It's a beautiful city, a beautiful earth that God is recreating. And God chose, this earth where we live. God chose to make this earth, and God chose to make physical human beings to live on this physical earth. Not only that, he chose to become a man on this same earth. He did this to redeem mankind and redeem the earth, and to enjoy forever the company of human beings in a world made for them, a world called the new earth. இந்த பூமியில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார் என்பது மாத்திரமல்ல, அதே பூமியில் தேவன் ஒரு மனுஷனாக மாறவும் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். மனுஷர்கள் பூமியை, அந்த மனுஷரையும் ஜனங்களையும், தேவன் தம்முடைய ஜனங்களையும் பூமியையும் மீட்டுக் கொள்வதற்காகவும் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட உலகத்தில் மனுஷர்கள் மனுஷருடைய கூட்டத்தை என்றென்றைக்கும் அனுபவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இதை செய்தார். புதிய பூமி என்று அழைக்கப்படும் உலகம், இந்த உலகத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த பூமியை தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவினாலே சிருஷ்டித்தார். மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டித்தார். இந்த பூமியும் இந்த மனுஷனும் அழியும்படியாக அல்ல. அதுதான் இந்து மதம் சொல்லுது, கலியுகத்துல இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்படும். அது அறகுறை பொய், பாதியில பொய். தேவன் இந்த மனுகுலத்தையும் அவர் உருவாக்கிய இந்த பூமியையும் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த உலகம், அனுகூலமும் சாத்தான் கையிலே தேவன் விடப்போவதில்லை. சாத்தானை சிலுவையிலே மேற்கொண்டவர் நிச்சயமாய் திரும்ப வந்து மனுகுலத்தையும் இந்த உலகத்தையும் மீட்டு மறுபடியுமாக ஒரு புதிய பூமியாக மாற்றி இங்கே வந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்மோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு. ஆமென். Brothers and sisters, we have never known earth without sin, suffering and death. Still we long for it. God tells us that the world, that all creation, by Romans 8:19-23 says, all the creation, even the mountains and the forests and the deer and the tiger, all these are yearning for redemption, to be delivered from the curse. And this will one day be ours. This earth will one day be ours to live in forever and ever. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பாவமும் மரணமும் இல்லாத ஒரு உலகத்தை நானும் நீங்களும் இதுவரை அறியவில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை, அப்படிப்பட்ட ஒரு பூமியை நானும் நீங்களும் இயங்குகிறோம். நானும் நீங்களும் மாத்திரமல்ல, இயற்கைகள், மலைகள், மிருக ஜீவன்கள், செடி கொடிகள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு புதிய பூமிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நிரந்தரமாக உருவாகி அந்த பூமி அது நம்முடையதாகும் என்று தேவன் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். Amen. Finally,
I just want to say, I told you what will be in this heaven, but what will not be in heaven? There won't be death, no suffering, no funeral homes, no hospitals, no abortion clinics, no psychiatric wards, no rape, no missing children, no drug centers, no racism, no stealing or killing, no worry, no depression, no economic downturns, no wars, no pandemic, no unemployment, no anguish or failure and miscommunication, no con men, no locks, no death, no mourning, no pain, no boredom. கடைசியாக பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று நான் சொன்னேன். பரலோகத்தில் என்ன இருக்காது என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். பரலோகத்திலே மரணம் இல்லை, துன்பம் இல்லை, ஈமச்சடங்கு வீடுகள் இல்லை, கருக்கலைப்பு கிளினிக்குகள் இல்லை, மனநல வார்டுகள் இல்லை, கற்பழிப்பு இல்லை, காணாமல் போன குழந்தைகள் அல்லது போதைகள் மறுவாழ்வு மையங்கள் இல்லை, மதவெறி இல்லை, மோசடிகள் இல்லை, கொலைகள் இல்லை, கவலைகள் இல்லை, மனச்சோர்வு இல்லை, பொருளாதார வீழ்ச்சி இல்லை, போர்கள் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, தோல்விகள் இல்லை, தவறான தகவல் தொடர்பு குறித்த எந்த வேதனையும் இல்லை, ஏமாற்றுக்காரன் இல்லை, பூட்டுகள் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வலி இல்லை, சலிப்பு இல்லை. Instead, there will be close friendships, but no groupism. There will be laughter, but no mocking. There will be intimacy, but no immorality. No hidden agendas. No backroom deals. No betrayals. ஆனால் அதற்கு மாறாக நெருங்கிய நட்புகளும் உறவுகளும் உண்டு. ஆனால் எந்த குழுக்கள் இருக்க போறதில்லை. சிரிப்புகளும் சந்தோஷங்களும் உண்டு. ஆனால் எந்தவித வீழ்ச்சியும் இல்லை. நெருக்கம் ஆனால் ஒழுக்கக்கேட்டிற்கான எந்தவித சோதனையும் இல்லை. மறைக்கப்பட்ட வீழ்ச்சிகள், மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இல்லை, பின்னணி ஒப்பந்தங்கள் இல்லை, துரோகங்கள் இல்லை. There won't be churches in the new universe, not because they are bad, but because they won't be necessary. We won't need to be drawn into God's presence. We will live there constantly and consciously. We will thank God profoundly and worship and praise Him together. Whether we are working in the garden, singing, riding bike, or drinking coffee, anything, we will be with God. So Jesus said, "Blessed are you who hunger now, for you will be satisfied. Blessed are you who weep now, for you will laugh. Blessed are you when men hate you, when they exclude you and insult you. Rejoice in that day and leap for joy, because great is your reward in heaven." இந்த வரக்கூடிய புதிய பிரபஞ்சத்தில் தேவாலயங்கள் இருக்காது. அந்த தேவாலயங்கள் மோசமானவைகள் என்பதால் அல்ல, அப்படி தேவாலயங்கள் அங்கே தேவையில்லை என்பதால் அங்கே இருக்காது. தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. நாம் எப்பொழுதும் தொடர்ந்து நனவாக அந்த தேவனோடு தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் ஒருவேளை தோட்டத்தில் வேலை செய்தாலும், பாடினாலும், பைக் ஓட்டினாலும், அல்லது என்ன காரியங்கள் நாம் செய்து கொண்டிருந்தாலும் நாம் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் நகைப்பீர்கள். No one will go hungry and all will be satisfied. No one will weep. Everyone will laugh. That is the promise of Jesus. Count on it. Eagerly wait for it. Save your treasures for it. Pray that the Lord will come soon to establish this new heaven and new earth. Amen. Even so, come Lord Jesus. Maranatha. ஆமென். யாரும் எவராகலும் ஒருவர் கூட பசியோடு கூட இருக்க மாட்டார்கள். அனைவரும் திருப்தி அடைவார்கள். யாரும் அழமாட்டார்கள். எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு சிரித்துக் கொண்டிருப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம். அதற்கான நாட்களை நாம் எண்ணுவோம். நம்முடைய பொக்கிஷங்களை நாம் பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். ஆமென். ஆண்டவரே, நீர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை வேகமாக வாரும், சீக்கிரமாய் வாரும் என்று எதிர்பார்ப்போம். நாம் அதற்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆவலோடு கூட நாம் காத்திருக்கும்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். Amen.